ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம புதினா மசாலா பூரி தான் செய்ய போகிறோம். இது நல்ல ஒரு புதினா வாசனையோட டேஸ்ட்டாக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதுக்கு நம்மளுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. அப்படி தேவைன்னா நம்ம ஒரு தக்காளி தொக்கு, பூண்டு சட்னி அதை போல் வச்சு சாப்பிட்லாம். வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம புதினா பூரி செய்கிறதுக்கு 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி புதினா, இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் இந்த புதினா, இஞ்சி, பச்சை மிளகாலாம் போட்டுட்டோம். இதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கோதுமை மாவு, நான் இதில் நல்லா ஒரு கப்பு கோதுமை எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய கப்பில் எடுத்திருக்கேன். இதிலே நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த புதினா இது அரைச்சதை நம்ம இந்த மாவுலேயே ஊற்றிடலாம். நான் இதிலே கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். இதில் வீடியோவில் எடுக்கலை. இதில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு இப்போ நல்லா இதை பிசைஞ்சிக்கலாம். தண்ணி விட்டு நல்லா நம்ம பூரி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சிட்டோம். இப்போ இதை நம்ம பூரியாக சுற்றி எடுக்கலாம். இது ஒரு நல்லா நம்ம நார்மலாக செய்கிற பூரியை விட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், புதினாலாம் போட்டு. இப்போ வாங்க இதை நம்ம திரட்டி பூரியாக போட்டு எடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாம். நல்லா உப்பி வரணும் பூரி. இப்போ 2 பக்கம் நம்ம நல்லா திருப்பி போட்டுட்டு இதை எடுத்துடலாம். இப்போ இன்னொன்று அதே போல் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த பூரி நல்லா எப்படி உப்பி வருது, நல்லா க்ரீன் கலரில் இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக. இதே போல் நம்ம எல்லா பூரியை சுற்றி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த கலர்ஃபுல்லான பூரி ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு புதினா மசாலா பூரி. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம், எதுவும் இல்லாமல். இல்லாட்டினா ஒரு தக்காளி தொக்கு, பூண்டு சட்னி கூட நம்ம தொட்டு இதுக்கு சாப்பிட்லாம். இது எப்படி செய்யணுன்ட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.